ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் மேலே தண்ணி ஊற்றுது. நிறைய பேருக்கு கோவம் வந்து வரும். அப்புறம் பக்கத்தில் இருக்க காஞ்சி போன ஒரு பூத்தொட்டி இருக்கு. அந்த பூத்தொட்டி எடுத்து அந்த தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது சொல்லிட்டு அந்த பூத்தொட்டி எடுத்து அந்த மேலே வச்சுட்டு போயிடுவாரு. அப்புறம் ஒரு பாட்டி வந்து தள்ள முடியாம ஒரு தள்ள வண்டி வச்சிருப்பாங்க. அது தள்ளவே முடியாது. இவர் போய் என்ன பண்ண நான் தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுவாரு. அப்புறம் ஒரு சாப்பிடும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் பசியோடு கேட்குது. அந்த நாய்க்கு என்ன பண்ணுறா இவர் லெக் பீஸ் வச்சிருந்தது அந்த நாய்க்கே கொடுத்துட்றாரு. நிறைய பேர் இவர் மென்டல் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பக்கத்துல ஒரு பாட்டியும் ஒரு பொண்ணு இருக்காங்க. என் பொண்ணு ஸ்கூலுக்கே போக வழி இல்லை, நீங்க என்ன ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்றாரு இவர்கிட்ட எல்லாம் காசு எடுத்து அந்த பொண்ணுக்கே கொடுத்துறாரு. மற்றவங்க எல்லாம் இவன் இழிச்சவை போல இவன் வந்து மாட்டிக்கினானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க எல்லாரும். அப்புறம் இவர் உட்காந்து சீட்டுக்குள்ள மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் டெய்லி ஒரு பாட்டி வீட்டில் வந்து வாழைப்பழத்தை மாட்டி வச்சுட்டு போயிடுவாரு. அப்புறம் கடவுள்கிட்ட வேண்டுவாரு இவங்க எல்லாம் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. நிறைய பேர் மென்டல் லூஸ்ன்னுவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சது. அவங்க அம்மா ரொம்பவே